வணக்கம். அது இந்த ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு, போடுறேங்க. அது யார் இந்த என்னமோ ஓடு 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 ஓடுன்னு சொல்லிட்டு யாரோ கேட்டேன், யார்கிட்டையோ அடையாளம் கேட்டேங்க. அதுதான் நம்ம கேப்டனோட மகன், மூத்த ஆள். அப்படி பையன் அவர் நல்லா பேசுவார், நல்லா ஒன்றும் இப்படி தப்பாக எல்லாம் பேச மாட்டார். எதுக்கு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு அவர் சொன்னாருங்க. கேப்டன் இப்போ இல்லைங்கள, அதனால் பயம் விட்டு போச்சு. உங்கள் அப்பா எப்படிப்பட்ட ஆள், அவர் எப்படி மனுஷன், தேக்கு மரத்துக்கு ஈடானவர். அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எவ்வளவோ பாடுபட்டார். அவரை செய்ய விடாமல் தடுத்து என்ன நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாங்க. கடைசியில் நீங்கள் அவங்களுக்கு சாதகமாகவே பேசுகிறீங்க. இவ்வளோ தான் அவங்களுக்கு புரிதல். அதுக்கு மேலே அவரை பற்றி உங்களை பற்றி பேசுறது இப்போ அவருக்கு நல்லா இருக்குது. அது மாதிரி அவர் மேலே எங்களுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட மதிப்பு மரியாதையும் உண்டு. அப்புறம் இன்னொரு ஆள், அது என்ன போய் என்னமோ 234 தொகுதியிலையுமே 20, 15, 16 வருஷம் நின்றுட்டுருக்கு. அப்படியே ஒன்றும் முடியலை. இப்போ என்னமோ இடைத்தேர்தல் வந்துட்டால் நான் அப்படியே என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறாரு. ஏயா நாங்கள் தான் கேட்குறேன், ஒரு மனிதனோட வளர்ச்சி பார்க்குறீங்களா இல்லையா? சிஎம் விஜய் அவர் தளபதி இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்காரு, எவ்வளோ உயரத்துக்கு போயிட்டுருக்காரு. அவர் கிடைச்ச சான்ஸை, கிடைச்ச வாய்ப்பு அப்படி எப்படி பயன்படுத்தி கிட்டத்தட்ட 30-35 வருஷம் செய்ய முடியாத 2 மாதத்தில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த மனுஷனுக்கெல்லாம் 5 வருஷம் இப்போ பயங்கரமான, அசைக்க முடியாது, அவரெல்லாம் அசைக்கவே முடியாது. அவர் போய் அவரோட உச்சத்தை நீங்கள் எட்டி கூட பிடிக்க முடியாது. என்ன இப்படியே நீங்கள் புலம்பிட்டு இருக்கலாம், அரசியல் புலப்பு போடலாம், அது வேணால் தெரியுது. ஏன்னா ஒரு ஆள் நல்ல மனுஷன் இருந்தால் தானே அவனை கெடுத்து பேசி நம்ம பிழைக்க முடியும். பட்ஜெட் எல்லாம் அருமையான பட்ஜெட், உண்மையிலே மக்களுக்கு உண்டான பட்ஜெட். பெண்களுக்கு, கிராம வளர்ச்சிக்கு, ஊரக வளர்ச்சிக்கு, மக்கள் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி அருமையான பட்ஜெட். சொல்லலாம், தப்பு இல்லை. அம்மாவுடைய பட்ஜெட்டை சார்ந்து வருதுன்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களும் இப்படி தான் பயன்படுத்தினாங்க, இப்படி தான் பண்ணாங்க. அதனால தான் நாடு வளமாக இருந்தது. நீங்கள் போடுவாங்க பாரு, 4000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி எல்லாம் பாலத்துக்கு, ரோட்டுக்கும் ஒன்றும் கட்டிக்க மாட்டாங்க. அப்படியே சுருட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஏதோ தமிழ்நாடு தப்பிச்சிருச்சு, ஒரு நல்ல மனுஷன் கையில் ஒப்படைச்சாச்சு. நன்றி.